வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து கேது. இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி சிம்மராசி. சிம்மராசி வந்து ஒரு ஸ்திர ராசி. அதாவது ஸ்திரம்னு சொன்னா அசையாம நிலையானது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 5 நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது. இது வந்து ஒரு நிகழ்கால ராசி. அப்போ பொதுவாகவே இந்த மக நட்சத்திரத்துக்கு அந்த சிம்ம ராசியில முதல் நட்சத்திரமா இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. ஆதிக்க குணம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். நண்பர்கள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். இது ஒரு நிகழ்கால ராசிங்கிறதுனால இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிப்பாங்க. மற்றவையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எதிர்காலத்தை பத்தியோ கடந்த காலத்தை பத்தியோ இவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. என்ன முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பத்தி கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அதை பத்தி தான் அவங்களுடைய சிந்தனையே இருக்கும். இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைச்சதுன்னு சொன்னா இவங்க லைஃப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். நண்பர்கள் சரியில்லைன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த லைஃபானது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு போராட்டமாக இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களை யூஸ் பண்ணிக்குவாங்க. இவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பேரும் தெரிஞ்சுட்டு இவங்களை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ எப்பவுமே மக நட்சத்திரக்காரங்க ஒருத்தர்கிட்ட பழகும் போது அவங்களுடைய கடந்த காலத்தையோ அல்லது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களையோ கண்டிப்பாக அடுத்தவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொன்னோம்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸா மாறிடும். அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிபதி கேதுவா இருக்கிறதுனால இது கேது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனுடைய வீட்டுல இந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால இயற்கையாவே அறிவு கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. எந்த அளவுக்கு அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு மூர்க்க குணம்னு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா தன்னை தேடக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். தன்னை தேடக்கூடிய தன்மைன்னு சொன்னா ஆன்மீகம், தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப பந்தாவ இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்களுடைய செய்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மறைமுகமாகவே இருக்குங்க. எதையுமே வெளிப்படைத்தன்மை இருக்காது. பொதுவா மக நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுல இருக்கு. பொதுவா இந்த 5வது வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திர பேரை குறிக்கக்கூடியது, அறிவை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் இந்த 3 காலத்தையுமே ஒரு ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5ஆம் பாவம் குறிப்பிடும். அதாவது நிகழ்காலம் அப்படிங்கிறது இவங்களுடைய காலம், இறந்த காலம் அப்படிங்கிறது இவங்களுடைய அப்பா அம்மாவுடைய காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது இவங்களுடைய குழந்தைகளுடைய காலம். அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரமா இருக்கிறதுனால எதிர்காலத்தை பத்தி, கடந்த காலத்தை பத்தி, அதே மாதிரி வந்து நிகழ்காலத்தை பத்தி இந்த 3 சிந்தனையுமே அவங்களுக்கு வரத்தான் செய்யும். இது ஒரு நிகழ்கால ராசியாக இருந்தாலும் கூட இந்த ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 காலத்தையும் குறிக்கிறதுனால இவங்களுக்கு முக்காலத்தையும் அறிந்தவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் உள்ளதாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த 5வது வீடு அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு சூரியனுடைய வீட்டுல கேது இருக்கு. பொதுவாக சூரியன் வந்து பாத்தீங்கன்னா புத்திர காரகனுங்க. அப்போ இந்த சூரியன் வீட்டுல இந்த கேது இருக்கிறதுனால பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஞானம் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி இதனுடைய அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டில் கால். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கட்டில் கால் அப்படிங்கிறது, கட்டில் அப்படிங்கிறது வந்து சந்ததிகளை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம். அப்போ இந்த பொதுவாக இந்த மக நட்சத்திரம் குறிக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சந்ததி உற்பத்தியை குறிக்கும். அதே மாதிரி எப்பவுமே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிட்ட கொஞ்சம் அளவா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நண்பர்கள், நல்ல நண்பர்கள் கிடைச்சா லைஃப் சூப்பர். நண்பர்கள் மோசமா இருந்ததுன்னா இவங்களுக்கு கெட்ட பேர் அவங்களாலதான் வரும். அதனால கொஞ்சம் பார்த்து நல்ல நண்பர்களை செலக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யமனுங்க. அப்போ பொதுவாகவே இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னை ஆகாதவங்களை அழிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவங்கள வந்து ஒன்று இல்லைன்னு சொல்லி பண்ணிடுவாங்க.
பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்ரோஷமான குணம் அதிகம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே ஒரு கர்வம் இருக்குங்க, ஒரு செருக்கு இருக்கு. அடுத்தவங்களை வந்து மதிக்காத தன்மை எப்பவுமே இந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டு. இப்போ பாதம் வாரிய பலன்களை பார்க்கலாம். மக நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில அதுதான் முதல் பாதம். அப்போ இயற்கையாவே வந்து அவங்களுக்கு தானுங்கிற கர்வம் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆங்காரம், அதாவது வந்து கோபம் வந்து ரொம்ப அதிகமா வருங்க. அதே மாதிரி எதிரியா இருந்தாலும் நம்ம தான் முன்னாடி நிக்கணும், தன்னுடைய பேர்ல முன்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. புகழுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க, அடுத்தவங்க புகழ்ந்துட்டே இருக்கணும்னு சொல்லி ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி மூர்க்க குணம் கொஞ்சம் அதிகமா இருக்குங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த மகம் 1ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து மேஷ நவாம்சத்துல இருக்குங்க. அப்போ பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்கு வந்து 1ஆம் பாதத்துக்கு கோபம் கூடுதலாக வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யாரையுமே வந்து வச்சு பார்க்காம பேசக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல தூக்கி வீசிடுவாங்க. அடுத்தது மகம் 2ஆம் பாதம். பொதுவா இந்த மகம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பணத்தை சேமிக்கக்கூடிய தன்மை ரொம்பவே அதிகமா இருக்குங்க. பணத்தை மறைச்சு வைக்கக்கூடிய தன்மை அதிகமா இருக்கும். பொருளாதார ரீதியாக பணத்தை சேர்த்தணுங்கிற எண்ணம் வந்து எங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த கேது வந்து பாத்தீங்கன்னா ரிஷப நவாம்சத்துல இருக்கிறதுனால பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா திருமண வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிக்கலுக்கு உண்டானதாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு வந்து கலத்திரஸ்தான அதிபதி. அப்போ அந்த கலத்திரஸ்தான அதிபதி வீட்டில் இந்த கேதுனுடைய நட்சத்திரம் 2ஆம் பாதம் விளைவதனால பொதுவாகவே திருமண வாழ்க்கையில குழப்பங்களும் தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் வரும். அதே மாதிரி வந்து எப்பவுமே வார்த்தையில கவனமாக இருக்கணும், கவனமா பேசணும். பொருளை வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மறைச்சு வைக்கக்கூடிய தன்மை எங்ககிட்ட அதிகமாக இருக்கும். அடுத்தது மகம் 3ஆம் பாதம். இந்த மகம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில 3ஆவது பாதமா வருங்க. அப்போ பொதுவாகவே இந்த மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு கம்யூனிகேஷன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. பொதுவா வந்து இவங்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் ரொம்பவே பளிச்சுன்னு வெளியே வருங்க. அதே மாதிரி வந்து ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய வலையில விழுந்துருவாங்க. அதே மாதிரி எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே கண்ட்ரோலாக இருக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும்னு நினைப்பாங்க. தேவையில்லாத வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சிக்கல்லையும் காதல்லையும் போய் விழுந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கம்யூனிகேஷன் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்லாக இருக்காது. இந்த கம்யூனிகேஷன்னாலே இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காதல்னால பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா புதன் பிளஸ் கேதுன்னு சொன்னோம்னால சூரியன் கூட சேரும் போது இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் பண்ணக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். எதா இருந்தாலும் முன்னாடி போய் நிற்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். இது நாளை எல்லாமே அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடுத்தது மகம் 4ஆம் பாதம். பொதுவா இந்த மகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராசியில 4ஆம் பாதம். அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கல்வி வந்து ரொம்பவே நன்றாக வரும். அம்மாவளி உறவுகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே உறவினர்கள் சேர்க்கைகள் இருந்துட்டே இருக்கும். தாய்க்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. அதே மாதிரி கல்வி வந்து நல்லாவே வரும். இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அறிவு வந்து அதிகமாக இருக்கும். இந்த மகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது கடக நவம்சத்தில் விழுகிறதுனால பொதுவாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த குழந்தைங்களால அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி உடல் பாதிப்புகள் வரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை கடக நவாம்சத்தில் இருக்கிறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும். தியானம் பண்ணக்கூடிய தன்மை நன்றாகவே வரும். அதே மாதிரி இயற்கையாகவே கருணை உள்ளம் அதிகமாக இருக்கும். பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். அதே மாதிரி வந்து எந்த விதமான முடிவும் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யோசிக்க வேண்டிய தன்மையில இருப்பாங்க. பொதுவாக நன்றாக தியானம் பண்ணக்கூடியவங்களாகவும் நல்ல அறிவு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா இந்த கடகம் நவாம்சம் கடகம் நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பிளஸ் சந்திரன் பிளஸ் கேது இந்த 3 கிரகம் சேர்ந்ததுதான் கடக நவாம்சம். ஏன்னா சூரியனுடைய வீட்டுல கேதுனுடைய நட்சத்திரம், கேதுனுடைய 4ஆம் பாதம் வந்து கடக நவாம்சத்தில் விழுங்க. அப்ப இயற்கையாகவே வந்து
சூரியன் பிளஸ் கேது பிளஸ் சந்திரன். அப்போ இயற்கையாகவே வந்து பாத்தீங்கன்னா அவர் தன்னை உணர்ந்தவர். எந்த விஷயத்தையும் கிரகிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நல்ல அறிவாளி, அடுத்தவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு உள்ளவர், உறவினர்களை போற்றுவவர், உறவினர்களை பாதுகாப்பவர். இதுதான் மகம் நட்சத்திரத்திற்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.